நான் தமிழ் மக்களே, நான் உங்களை காதலிக்கிறேன். இதுவரை நானும் தனிமையில் கிடந்தேன், முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன். So இந்த மேல எனக்கு கிடைச்சிருக்கிறதால I want to say something for the first time in my life. I love you brother. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மொமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல். என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிவிடுவேன் எதுவாக இருந்தாலும். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆக்சுவலா என் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்ததில்ல. பட் இன்னைக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தேன். நான் அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கதை நான் வந்து உங்களுக்கு எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கதையை நான் சரியா சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். ஒவ்வொருத்தரை பத்தி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்திடுறேன். பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்டின் அவரோட ஸ்டேஜ் இது. ஸோ ஜென், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த மூவி. Your music is great and I think my brother is very lucky to have you as his first music director and all the songs have come out really well. நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றோம், அது எங்களுக்கே தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லை, எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும். ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் அ லவ் ஸ்டோரி. சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு. அப்போதான் படம் பார்க்கவே வருவாங்க. எஸ்பெஷலி டெபியூட்டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்துல. ஸோ உங்க மியூசிக் தான் இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் the first day ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்க மியூசிக்னால மட்டும்தான். அதனால தான் இந்த டார்ச்சர், வேற வழி இல்லை எங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, ஃபுல்லா முடியல, எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு ஹீரோ ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர், 9வது படம் வந்து இந்த ஓஹோ அண்ட் தென் பேபிஸ் ஆர் 9th ஃபிலிம். அண்ட் சார் சொன்னாரு, ஐஸ்வரி கணேஷ் சார், தட் நெக்ஸ்ட் 3 films ஆர் வித் தெம் இன் கொலாபரேஷன் வித் வேல்ஸ். அதுக்கப்புறம் couple of other films are coming up. So as a production house I'm growing. All this has happened only because of media. I have always told this, எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட், கொடுத்த விமர்சனங்கள், கொடுத்த ஃபீட்பேக், நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன், ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபைனலி த ஆடியன்சஸ் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட். அண்ட் இப்போ நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஓட சக்சஸ்ல நம்ம அதை கிளியரா பார்த்துட்டோம். அண்ட் டிராகன் எவ்வளோ பெரிய சக்சஸ். ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ அண்ட் தென் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பா நினச்சிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். துரை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பழக்கம். அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் இருந்தது. வெனிலா கபடி குழு படத்துல இருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட. அது ரொம்ப லேட்டரா நாங்க மீட் பண்ணும்போது அவர் சொன்னாரு. ஸோ கோவிட் டைம்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலா இருந்தது, ஏன்னா யாருமே தியேட்டருக்கு வரல. ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு, எப்படி வரப்போறாங்க, ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன 2வது படமும் சம்திங் லைக் தட் அப்படிதான் இருந்தது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் விஷாலோட படம், ஸோ என்னோட படம் 2வது படமா இருந்தது. அண்ட் எனக்கு பயங்கர பயம், எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறோம் அப்படின்னு. அப்போதான் துரை பத்தி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான், துரை நல்லா தெரியுமே எனக்கு, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்டூல ஒர்க் பண்ணோம், இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்க இருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் சொல்லுவேன் நான். அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பத்தி எல்லாருமே பேசினாங்க அந்த டைம்ல. அண்ட் மக்களை வந்து நாங்க தியேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைம்ல. இட் இஸ் வெரி குரூஷியல். ஸோ துரை ஹட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட். அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, அதுவும் வந்து துரை, ஐ மீன் கட்டா குஸ்தி படம், அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லா மார்க்கெட்டிங் பார்த்தாரு. ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ள வந்தாரு. அண்ட் தென் ஹி இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்ட் ஹிம்,
பேசாம என் கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்து படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ டி கம்பெனியா இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவா மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு குட் ஷோவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ துரை. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க, தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ். அன்பார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் யூனிட். அந்த யூனிட் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் படங்கள் நல்லா வரும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த விதத்துல எனக்கு துரை கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் லாஸ்டா நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான், நம்ம பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவா இருந்தது. அப்படிதான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வி டிசைடட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ என் தன் பேபி ஃபார் ருத்ரா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ், குட் பேட் அக்லில இருந்து குபேரால இருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கே கிடைச்சிருக்காரு ருத்ரா. ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்கு, கண்டென்ட் கையில் இருக்கு, விச் we are all confident about. And Krishna, I think I mean though we don't want to take too much of time, but sometimes it's very important that I definitely have to talk about you. Krishna has been a great human being. ஏன் சொல்லிடுறேன், he has zero ego. கிரியேட்டிவ் ஈகோ வந்து ஜீரோல இருக்கு அவருக்கு. அண்ட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு சிட் ஃபார் எனி, ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்கார்ந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்கு. he is always ready to take in. என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும், ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு, சரி வாங்க சார் உட்காரலாம், இது சரி பண்ணலாம், இல்ல இது எப்படி பண்ணலாம், இல்ல அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாவே இருப்பாரு. இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்றேன். இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஐ எம் கோயிங் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ. ஏன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபார் ருத்ரா. அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்கார்ந்துருக்காரு ராம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு நச்சு பண்ணுவேன்னு. ஸோ உங்க ஃபீலிங்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்க இதுலயே வச்சிருக்கீங்க, நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு. அது எனக்காக தான் வச்சீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ ஹோப் திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ சக்சஸ் அண்ட் வில் ஹேவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர். நான் கிருஷ்ணா கிட்ட இப்பயே கேட்டுட்டேன், படம் நடக்கும் போதே கேட்டுட்டேன். இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன், ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன். படம் நடக்கும் போதே முண்டாஸ் புட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ராம் வரல. அப்புறம் சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது. ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு திருப்பி ராம் கிட்ட கேட்டேன், ராமே கூட படம் பண்ணுங்க, திருப்பி வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடவுள் புண்ணியத்துல திருப்பி 3வது படம் 2 வானம்னு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன், இன்டர்நேஷனல் ரவி. மனு கிட்ட கேட்டிருக்கிறேன், என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ், இப்போ ஆரியன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்ககிட்டயும் இந்த மேடையில நான் பதிவு பண்ணிக்கிறேன்னா இவங்க எல்லார்கிட்ட நான் தனியா தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது நடக்கல. இந்த வாட்டி நான் மேடையில பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என் கூட நீங்க படம் பண்ணணும் அடுத்தது. ஓகே, இந்த வாட்டி நீங்க ஓடக்கூடாது, பாத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பிரஸ், இவ்வளவு நேரம் உட்காந்து எங்களை ஆடியோ லான்ச்ல வந்து கலந்துக்கிட்டீங்க. அண்ட் ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் கிரேட் டுடே. அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். நான் தனியா சொல்லிக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்க. ருத்ரா வந்து பேசுறப்ப சொன்னாங்க, நான் அண்ணா கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு சே இன் திஸ் ஸ்டேஜ், இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம் ருத்ராக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? இது வரைக்கும் சொல்லாத இல்ல, நான் அப்படி கிடையாது. என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், நான் மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவேன் எதுவா இருந்தாலும். சோ அது நல்லதோ கெட்டதோ மனசுல என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரெயிட் அவே டெல் டு பீப்புள். அதனால எனக்கு என்ன புரிஞ்சுக்கும், ஐ மீன் என்ன யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்ல என் கூட பயங்கரமா பழகுவாங்க. சில பேருக்கு இந்த நேரா பேசுறது பிடிக்காது. சோ அதுதான் என்னோட பிரச்சனை. இது என்னோட பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். சோ ருத்ராக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருப்பேன். பட்
one thing that I want to tell here, Rudra, you're a better actor than me for sure. And ஸ்டேஜ்லயும் நேத்து வந்து ஃபுல்லா அவன் கூட உட்காந்து நீ என்ன பேச போற பார்த்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன். எக்ஸாக்ட்லி. அவன் நல்லா பேசினான். அப்பதான் யோசிச்சேன் இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். So Rudra definitely is a better actor than me, and I think அவனுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள அவனோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன். என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட, நான் தான் அவங்க கிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். சோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள். இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாவே என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. நான் இன்னும் எக்ஸ்பிரசிவா இருக்கிறேன், நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன், என் டைரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிரியேட்டிவாவும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ், இன் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் அவர் ஃபேமிலி அண்ட் வித் த பீப்புள் தட் ஐ ஆம். ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் தேர் சம் கான்ஃபிடன்ஸ் இன் த ஒர்க் தட் வி ஆர் டூயிங். பிகாஸ் இங்க நிறைய புது டைரக்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்றவங்க. அந்த படம் வரும்போது கண்டிப்பா பிரவீன் வந்து பேசினாரு மேடையில. ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்க உட்கார்ந்துருக்கிறான். சோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது படம் அது எனக்கு. ஏன்னா ஆரியன் பேர் வச்சு ஃபிளாப் கொடுக்கவே முடியாது என்னால, இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்ன திட்டுவான் அவன். சோ அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். சோ பிரவீன்லாம் வந்து இன் ஃபியூச்சர்ல படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன். So I'm very happy to be here and thank you everyone. Thank you Suresh Chandra sir. ரொம்ப நன்றி. And see you all in theaters on July 11th. I'm sure we are going to have a good time. Thank you. Thank you so much sir. Hi எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான மொமெண்ட். நிறைய தடவை வந்து எப்போ இது வரும்னு யோசிச்சிருக்கிறேன், என்கிட்ட தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் இங்க இப்போ நின்று பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்டா என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிரௌட்ல நான் உட்காந்து வெள்ளை கபடிக்குள்ளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அண்ட் அன்னைக்கு அண்ணன் பேசிட்டு இருந்தாரு. எங்க மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபர்ஸ்ட் டைம், அந்த கனவை வந்து நிலாவை லைட்டா தொடர மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே கட் பண்ணா 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எங்க ப்ரொடியூசரா உட்காந்துருக்காரு, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ உண்மையிலேயே இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லா சென்னை. மகரிஷி வித்யா மந்திரில படித்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல இன்ஜினியரிங் முடிச்சேன். நான் என்னதான் ஜாயிண்ட் ஃபேமிலியில வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸா இருக்கிறதால எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வகையில சினிமா தான். ஏன்னா டிவி ஸ்கிரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன், அதுதான் ஃபுல்லா பாத்துட்டு இருப்பேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்வம் பயங்கரமா இருந்தது. அண்ட் அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்னதா எனக்குள்ள அப்படியே விதை போட்டுட்டே இருப்பாரு. சோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், சினிமாவை புரிஞ்சுக்கணும், நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம், இது பத்தி இன்னமும் டீப்பா புரிஞ்சுக்கணும்ன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணம் இருந்தது. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டா முருகதாஸ் சார்ட்ட எனக்கு அப்படி கத்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2 கையை விரிச்சு எடுத்துட்டேன். பிகாஸ் ரொம்ப நாளா எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு கிரியேட்டிவா நான் நிறைய விஷயங்கள் முருகதாஸ் சார்ட்ட ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க, கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, டைரக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கே, இன்னும் ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த டைம்ல தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு, வை நாட். ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்கு. கார்த்தி சார் அவரோட அந்த டைம்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த ரூட் எடுத்தா எப்படி இருக்கும் அது நினைச்சுதான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து ஃபுல்லா இறங்கிட்டு அதே ரூட்ல போவோம், லைட்டா கத்துக்கிட்டே உள்ள வரோன்றதுக்காக ஃபுல்லா கத்துக்கினேன் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது கத்துக்கினதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டாரு, நான் அடுத்தடுத்த படமும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ அண்ணன் கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்றது வந்து ஆக்டர் ஆகணும்ன்றது தானே உன்னோட ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் கத்துக்கிறேன். ஸோ நீ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டா பார்த்துட்டேன், பட் ஆக்டரா இருக்கிறதுக்காக பிலிம் இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது ஃபைனான்ஸ்ங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைட்ல இருந்து என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேவைன்றது கத்துக்கோன்னு சொன்னாரு.
எனக்கு அப்போ பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே, எனக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் நல்லா ஆக்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசா புரியல. பட் நான் ஒர்க் பண்ணேன், பிகாஸ் அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்றாரு. அண்ட் அந்த டைம்ல வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனா மட்டும் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அவர் சீரியஸா அது காது கொடுத்து கேட்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த ப்ராசஸ்ல ஒரு ஓகே, கொஞ்சம் ஒரு 2 படத்துல எஃப்ஐஆர் படத்துலயோ கட்டாகுஸ்தி படத்துலயோ ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த டைம்ல தான் எங்க ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்க நேரத்துல நிறைய கதைகள் வரும்போது அண்ணன்ட்ட இப்படி ஒரு கதை இருந்தது. அவர் இந்த கதை கேட்டு வச்சிருந்தாரு, எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு ஒன்லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தாரு. நானும் படிச்சேன், எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கதையாவே ரெடியா இருந்துச்சு. பட் அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டரா தான் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் சார் உள்ள வரதுக்கு ஒரு 1.5 இயர் டிராவல் இருந்தது. அந்த 1.5 இயர் சும்மா வீட்டுல வெட்டியா உட்கார்ந்துருந்தேன். ஸோ ஒரு ஆக்டரா இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆன வேலை, தனியா நம்ம எவ்வளவு வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மேடையோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் ஒன்னு நான் அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன், அண்ணனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன். அதை தாண்டி நானுமே வந்து இந்த 1.5 வருஷம் சும்மா வெட்டியா இருந்ததும் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்த டைம்ல நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண வரவங்களும் அவங்களோட கண்ணில் ஒரு வெறிய பார்த்தவங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு, அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு சார் உள்ள வந்தாரு. அண்ட் கிருஷ்ணா சார் பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர். இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளவு பேஷண்டா நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னாரு. ஸோ அவரோட காமிக் டைமிங் பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவரோட குவர்க்கினஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் பெருசா என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கர பேஷண்டான ஒரு மனுஷன். ஏன்னா நான் 1008 கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன். எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்டா டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதாலதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான். அண்ட் ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில் ரொம்ப நேரம் எடுக்கல, எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ. மிதிலா, ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும். பட் அவங்க வந்து ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. அண்ட் அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசா தெரியாதுன்றது காட்டிக்கல. அவங்க நினைச்சா பண்ணியிருந்திருக்கலாம். அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் ஆன் செட்ஸ். அண்ட் நிவாஷினி, நிர்மல், தேங்க்யூ ஆல் ஆஃப் தெம் ஃபார் சோ மச். மிஷ்கின் சார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவாரு. பட் ஹி நோஸ் தட் அவர் அந்த ஆராவோட வராரு. அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவாரு, விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம். அண்ட் இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்திருக்காங்க. நீங்க பார்த்த மாதிரி விஜய் சாரதி சார் அண்ட் கஸ்தூரி மேடமோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்துல இருக்காங்க, அண்ணா பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பத்தி நான் பேசணும்னா, ஹரிஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் டிஓபி. இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லர்னே சொல்லலாம். பயங்கரமா என்ன ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் என்ன வந்து அழகா காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. அண்ட் ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க. நான் மேக்சிமம் ஃபுல் படத்துலயே அவரோட மேக்சிமம் இன்டராக்ஷன் ஆனா ருத்ரா ஃப்ரண்ட், ருத்ரா பேக், ருத்ரா ரைட், லெஃப்ட் அவ்வளவுதான் பேசுவாரு. அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்னைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த வாரம் ஃபுல்லா நான் ஹாப்பியா இருப்பேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர், ஹி இஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆர்சி பிரணவ், நீங்க கிளிம்ஸ் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு சூப்பரா சக்குன்னு எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் த ப்ராசஸ். நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்துட்டு கேட்பேன், கரெக்டா இருந்ததா, பண்ணிட்டானா, ஒரு வேற ஏதாவது பண்ணலாமான்ட்டு. ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட், அவருக்கும் தூங்குற பழக்கம் கிடையாது, நைட் ஃபுல்லா பேசிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்டின் பிரதர். ஐ திங்க் ஹி இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் வந்து நான் ஸ்டுடியோக்கு ஒன்ஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள், இந்த படத்துல வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினாரு. அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு
அப்போதான் எனக்கு புரிஞ்சது how much of talent he has and how much more he has to give to Tamil cinema. So waiting for more and more of your work, brother. Thank you so much for putting such a great music for my film, and I'm looking forward to see more and more of you. And I think everyone who has worked on this film, every single technician, if I have left anyone, I'm sorry, but thank you so much for working. And கடைசியா வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், biggest thanks to my family, my parents and my friends. என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்குற கேள்வி வந்து யாரை கேட்ட என்னை இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனா தேங்க்யூ என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாம நான் என் வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறது நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க. சினிமா தான் என்னோட லைஃப், அது நீங்க புரிய வச்சீங்க, நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க. சின்ன வயசுல இருந்து டிராமாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டுல வந்து. ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து 4 பேரண்ட்ஸ் கிடையாது, அப்பா 2 அப்பா 2 அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்கா எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமா அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் ப்ரொடியூசரா இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்போ சின்ன வயசுல இருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸா இருந்தாலும் சரி, அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் வந்து 100% போடுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அவர் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு எஃபர்ட் போடுவாருன்றது நான் ரொம்ப க்ளோஸா பார்த்திருக்கிறேன். ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்துல அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கா போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமா அப்படியே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாப்பாரு, கரெக்டா இருக்கா இல்லையா, அவன் முடி சைஸ்ல இருந்து நீ இந்த 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 சீன் உனக்கு ஓகேவா, நீ சும்மா யோசிச்சு பார்த்தே இது இப்படி கூட பண்ணலாமே அப்படி கூட பண்ணலாமே, என்ன ரொம்ப வந்து நேரடியா அப்படி மோட்டிவேட் பண்ணாம இப்படி எப்படி அப்படி அப்படி ஒரு மாதிரி சூப்பரா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று பேசுறேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து நீங்க உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களோ நீங்க உழைச்சதால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னா நிறைய சண்டைகள் வரும், வாக்குவாதம் வரும், எனக்கும் அவருக்குமே வரும். ஆனா பிரதர்ஸ் எப்பவுமே ஒவ்வொருத்தங்க மேல பயங்கரமா அன்பு வச்சிருப்பாங்க, அது வெளிப்படையா காட்ட மாட்டானுங்க. ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லவ் யூ பிரதர். இது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்னைக்கா சொன்னது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்க சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கடைசியா மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கத்துருக்கிறேன் அண்ட் அவரோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணி கத்துருக்கிறேன். அவர் எனக்கு பயங்கரமா பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்னைக்குமே மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, இது நீ தக்க வச்சுக்கணும். இது நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும், உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும். நீ வந்து இந்த வாய்ப்பு என்னைக்கும் ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்ட் இங்க அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு வந்து பிரஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் என்னால் இங்க சர்வைவ் பண்ண முடியும்ன்றது அவர் சொல்லிதான் எனக்கு, அவர் வந்து எனக்குள்ள அந்த விதையை இது பண்ணிட்டாரு. நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுறாதான்னு சொன்னாரு. அண்ட் ஐ எம் சோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தான ஒரு அண்ணன் இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி வேற யாராவது அண்ணன் பண்ணிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. So thank you so much and thank you to all the guests, all the producers and directors who came here to support me in the film. Thank you so much. ரொம்ப நேரம் பேசிட்டேனா sorry, but thank you so much. Please watch the film on July 11 and I'm waiting for your reviews. Thank you. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மனநிறைந்த நன்றி.
I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film. Especially knowing that I don't know the language, and you still had faith that I could pull this off. So thank you so much. To all to the whole direction team, Cyril, Sujita, and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe, which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames, வேற level. Thank you for making us look as awesome as we did. Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much. Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music, and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theatres, you might hear my voice. So let me know when you do. Suddenly when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Shrishti, Sujata, Istiaq. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashri, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra. I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas, and may we all keep celebrating our journey in the Tamil film industry together. And my நான் தமிழ் மக்களே நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you so much. This means a lot to us. I hope that you go to the theatres and watch us in the theatres on the 11th of July. Thank you. Thank you so much, ma'am. We know how good a singer you are. ஒரு சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? Hello. I actually was going to end it by saying எனக்கு தமிழ் தெரியாது, ஆனா எனக்கு நிறைய தமிழ் பாட்டு தெரியும். But I thought let me not get ahead of myself because I was very nervous about singing on stage. But you guys know what I'm going to sing, so please join me in when I sing the chorus, okay? இதுவரை நானும் தனிமையில் கிடந்தேன், முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன், கணவனே காதல் கணவனே, எனக்கென பிறந்த தலைவனே, அழகனே உலகின் அழகனே, உயிரெல்லாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாம். Thank you so much. Such a melting voice you've got.